2019 நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தேர்தலை சந்திப்பது என்று இன்று நல்ல முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் இடையே இன்று ஏற்பட்ட ஒப்பந்தப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு 4 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2019 தமிழ்நாட்டில் தற்போது காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் 21 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தனது முழு ஆதரவை அளிக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு கழக ஒருங்கிணைப்பாளர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், கழக இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், நிறுவன தலைவர் கழக பொதுச் செயலாளர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆகியோருடைய ஒப்புதல் பெறப்பட்டு இந்த உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற மெகா கூட்டணி வெற்றி கூட்டணியில் இணைந்துள்ள கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பதை முறைப்படி நாங்கள் கலந்து பேசி ஒரு சுமமான முடிவு எட்டப்பட்டு முதலில் உங்களுக்கு தான் நாங்கள் தெரிவிப்போம். தேர்தல் எப்பொழுது நடந்தாலும் 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற வேட்பாளர்களுக்கு வெற்றி வேட்பாளருக்கு கூட்டணி சார்பாக இணைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து கட்சிகளும் ஆதரவு தரும் என்று நாங்கள் பேசி முடித்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கையின்படி இன்றைக்கு உடன்படிக்கை ஏற்பட்டது.